உதவும். 2025 ஆரம்பத்தில் நான் இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் வளர வேண்டும். வேறு சொன்ன அற்ப விசுவாசி ஆண்டவர் கடலுக்கு மேல நடந்து வந்தாலும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கடலுக்கு மேல தண்ணிக்கு மேல நடந்து வந்தாலும் இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உனக்கு சாய்க்கிற கர்த்தர் நடந்து வந்தாலும் அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பேதுரு உடனே ஆண்டவரே நிறையானால் நான் வரட்டுமா வா என்று சொன்னான். கடல்ல இறங்கி கொஞ்சம் நடந்தான். கொஞ்சம் சுத்தி சுத்தி பார்த்துட்டான். அங்கே எங்கேயும் பார்க்க கூடாது. ஆண்டவரே பாரு, ஆண்டவரே பாரு, ஆண்டவரே பாருங்க. கர்த்தர் சோதரர் ஹல்லேலூயா. அப்படி சுத்தி பார்த்தா காற்று பலமா இருக்கிறதை கண்டு உடனே கீழே போறான். அப்ப சொல்றான், ஆண்டவரே கால் சறுக்கிறது சொல்லும் போது, என் கால் சறுக்கிறது சொல்லும் போது உடைய கொடுமையை கூப்பிடு. வருவார், கண்டிப்பா எனக்கு அந்த இடங்கள் இல்லாதவரை கூப்பிடு. அவன் வருவார். அவனை தூக்கி எனக்கு ஆத்ம விசுவாசியை வளருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீ பாதுகாக்கப்படுவதற்கு, நீ இடையில போகாம அழிந்து போகாம நீ பாதுகாக்கப்படுவதற்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். காற்றை அமர்த்துவார், கடலை அமர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். 5ஆவதாக பேதுருவை ஆண்டவர் விசாரித்த சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். மார்க்கு 22வது அதிகாரம் 50-51. மார்க்கு 22வது அதிகாரம் 50-51வது வசனங்களை வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். மார்க்கு மத்தேயு 22, மார்க்கு 16 அதிகாரம் வந்து மத்தேயு 22வது அதிகாரத்துல, மத்தேயு 22வது அதிகாரத்துல 50-51 வசனங்களிலே நாம இப்படி வாசிக்கிறோம். இல்லையா? லூக்கா பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரத்துல 50-51 இப்படி வாசிக்கிறோம். அந்தபடி அவருடைய ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அற வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகமாக்கினான். யோவான் 18வது அதிகாரத்திலேயும் இந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு தான் வெட்டினார். காதை வெட்டினது யாரு? பேதுரு தான். காது அற வெட்டு. ஒரு மனுஷன் குத்துற எப்படி குத்துவோம்? எங்க ஊர்ல வயிற்றுல குத்துவோம். கத்தி எடுத்து ஒரு ஆளெல்லாம் 36 இடத்துல குத்தி போட்டுறது நான் பார்த்தேன். இப்போ எனக்கு ஒரு 16 வயசு 17 வயசு அந்த பக்கம் போகவே மாட்டேன். 16 இடத்துல குத்தி அப்படியே கொண்டால் சரிந்து கட்டாங்க. அப்போ அதைத்தான் திறந்தீர போடுவான். சதக் என்று குத்தினார் வாலிபர், குமுக் என்று ரத்தம் வந்தது. இத்தனை தந்தி ரொம்ப ஃபேமஸ், வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அங்கே திருநெல்வேலியில் வந்தா வெட்டு. மதுரையில கேட்கவே வேண்டாம். திருப்பாச்சேரியில அருவா செய்யறதுக்குன்னே ஒரு இடம், ஒரு ஊர். அருவா மீன் வெட்டுறதுக்கு தனி அருவா, ஒருத்தனை காலை எடுக்கணும்னா தனி அருவா, கையை வெட்டணும்னா தனி அருவா, கழுத்தை வெட்டணும்னா தனி அருவா. அருவா செய்யறதுக்குன்னே நம்ம ஊர்ல இருக்குது. திரும்பையில் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா, இந்த சேலம் பக்கத்துலலாம் போனீங்கன்னா, சேலம் திருச்செங்கோடு கிராமத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன திட்டுங்க, என்ன அடிக்க போகும், தங்கமான ஆட்கள். சேலத்துக்காரங்க இருக்கீங்களா, திருச்செங்கோடுக்காரங்க இருக்கீங்களா, நாமக்கல்காரங்க, அவங்க மாதிரி தங்கமான ஆட்கள் கிடையாது. நீங்க அருவாச்சேரிக்கே ஊர் வச்சிருக்கீங்க. திருப்பாச்சேரியில ஒன்றும் செய்ய மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை கொல்லிமலையில போய் பில்லி சுண்ணி வச்சுருக்கோம். பில்லி சுண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு காலத்து மாத்திரம் விளையாடாதுங்க. அதுவும் ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் பட்டயத்தை வச்சுருக்கலாம். பட்டயத்தை வச்சு ஏசுமே அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்லி
சக்கரை எடுத்து வெட்டினான். எங்க வெட்டினா காது அற வெட்டினான். எங்க ஊர்ல வயிற்றுல குத்துவாங்க, இந்த காதை அது கிடையாது. இவன் மீன் வெட்டியே பழக்கப்பட்டான். இந்த மீன் வெட்டுறது எப்படி வெட்டுவாங்க, அந்த செவடத்துல பார்த்து சக்கரை ஒரு அடி. இவன் அப்படி எடுத்துட்ட, ஒரு ஆளை கொல்றது கூட தெரியாது இவன். அவ்வளவு பாவம். அவனையும் விசாரிக்கிற கர்த்தர், ரொம்ப நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. We see the fighting Peter. அங்க சண்டை போடுற பேசுறது அந்த இடத்துலையும் அவனுக்கு பங்கு வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்காங்க. பெரிய அற்புதம் செய்யுது, பெரிய ஆட்கள்லாம் பார்க்க ஆண்டவருக்கு அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இவங்க ஆளை எடுத்துருப்பாங்க, காலை எடுத்து ஒட்ட வச்சு அவரை சுகமாக்குற ஒரு விசாரிக்கிற கர்த்தர். உன்னுடைய துராலோசனை நேரங்களிலையும், உன்னுடைய பலவீன நேரங்களிலையும், மாம்சம் எழுப்பி நிற்கிற நேரத்திலையும் உனக்கு விடுதலை தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ஆறாவதாக ஆண்டவர் செய்த உதவி, பேதுருவை விசாரித்த சூழலை அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் இருக்கிறார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே ஏரோது யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். நீங்கள் வீடுகளை சென்று வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார் ஏரோது ராஜா. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு ஏதோவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தைய ராத்திரியில பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக பேதுருவை பிடித்திருந்தார். ஒரு சீசன் யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள். அவுட். இவன் பேதுருவை பிடித்தா நல்லா இருக்கும், அது யூதருக்கு பிரியம் என்பது அரசியல் ஆதாயத்திற்காக அவனையும் பிடித்தார்கள். அவனை பிடித்து 4 வகுப்புகள் 4 பேராக ராத்திரி 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு, 2வது 12 மணி 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 2வது வகுப்பு, 12 மணிலிருந்து விடியற்காலம் 3 மணி வரைக்கும் 3வது குரூப்பு, 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 4வது குரூப்பு. ஒவ்வொரு குரூப்பாகவும் பேதுருவை பாதுகாப்பதற்கு வைத்த 16 பேர். ஒரு ஆளை வெட்டுறதுக்கு கூட தெரியாத இந்த பேதுரு அவனை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு ஆட்களை போட்டிருக்கிறான். அப்படி போட்டிருக்கிறதான சமயத்தில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. சபை யார்? மாமியார் கேட்ட மாதிரி சபை யார்? பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் சபையார். போதகருக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் சபையார். போதகருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், தீர்க்காயுசுக்காக ஜெபம் பண்ணுங்கள், போதகருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், போதகருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் அப்படி கணக்கு வைத்து ஜெபம் பண்ணுங்கள். பேதுருவுக்காக அப்படி ஜெபம் பண்ணார்கள். ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இரவும் பகலும் ஜெபம் பண்ணாங்க. விடுதலை வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. பேதுரு அங்கே இருந்து கொண்டிருந்தார். பேதுரு அங்கே இருந்ததான சமயத்தில் அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்லா தூங்குறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தூக்கம்னு சொன்னா ஒரு தூதர் வருகிறான், அவனை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று சொல்லுகிறான். அவன் எப்படி தூங்கிருக்கான்னு சொன்னா அப்படி தூங்கணும். அச்சு கரெக்டா வரும்போது சிலர் தூங்குறது பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? ட்ரெயின்ல போகும்போது ஆட்கள் தூங்குறது பார்த்துருக்கீங்களா? இங்க ஒரு 3 பேர் படுக்க வச்சிருப்பாங்க. இங்க ஒரு 3 பேர் படுத்திருப்பாங்க. ஐயோ ரொம்ப நல்லா
இளவட்டங்களெல்லாம் மேலே போய் படுத்துருக்கோம். அது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மிடில் ஏஜ்லாம் மிடில் பர்த்தில் படுத்துருக்கோம். வயசானவங்களாம் கீழே படுத்துருக்கோம். கீழே படுத்துருக்கும் போது கொஞ்சம் போயாச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து விழுப்புரம் தாண்டி அந்த விருதாச்சலம் தாண்டி தான் விழுப்புரம் போனோம். அவர் விருதாச்சலத்தை பக்கத்தில் ட்ரெயினில் வந்து போட்டுருவோம், நச்சு போட்டுருவோம். இந்த கிரிக்கெட் பூச்சிக்கு இந்த சத்தமாக தான், வேற எந்த சத்தமும் கேட்காது. அப்போ கேட்கணும், நீங்கள் எழுதி இருந்து கேட்காது, அப்படியே கேட்கும். ஐயோ ரொம்ப நல்லா, ரொம்ப சில நாட்கள் இந்த கொரட்டை விடும்போது இந்த பஸ்ஸு கார் ஓட்டுற மாதிரிலாம் கொரட்டை விடுவாங்க. உங்கள் வீட்டில் அப்படி இருக்காது, இப்படிதான் கொரட்டை விடுவாங்க. ஏன் ஒரு தூங்கணும் பாருங்க, என்ன தூக்கம். ஏன்னா அவர் என்ன விசாரிச்சிருக்கிறார், 5 முறை விசாரிச்சிருக்கிறார். சுவிசேஷங்கள்ல 5 முறை மாமியார் சொல்லவில்லை, அப்ப என்ன விசாரிக்கிறார். புயல் அகப்பட்ட அப்ப என்ன விசாரிக்கிறார். இந்த புறஜாதியா அவன் கார வெட்ட போது அப்போ என்ன விசாரிக்கிறார். இப்ப என்ன விசாரிப்பார். என்ன நடந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அப்படி தூங்க நிம்மதியா தூங்கு, விசுவாசத்தோடு தூங்கு. அப்புறம் எழுந்துன்னு சொல்றான், உடனே எழுப்புறான். என் பின்ன வாழ்ந்து சொல்றான், ஒன்னா அவன் பின்னால போறான். என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்பிடித்து 8000 பேருக்கு பாஸ்டர் என் தூது சொல்றான், என் பின்னாயிரவா ஃபாலோ மீ. 8000 பேர் இவனை ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் போறான், என்னை பின்னக்கு பின்னால போறான். பின்னால போய் அல்லேலூயா கர்த்தர் அவனுக்காக அற்புதம் செய்தார். அங்கே சொல்லுகிற சமயத்துல அங்கே நடந்ததை பாருங்க. 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து கீழே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இனி 10வது வசனத்திலே அவள் நகரத்துக்கு போகிற இரும்பு கரவண்டையிலே வந்தபோது அந்த தானாய் அவர்களுக்காக திறவுண்டது. அப்போ கர்த்தர் அவரை விசாரிக்கிற சமயத்துல தேவ தூதன் வருவான். நீ இருக்கிற இரும்பு கதவண்டையில, இரும்பு அறையில, அடைக்கப்பட்ட அறையிலே தேவ தூதன் வருவான். இந்த 2025 என்னை விசாரிக்கிற கர்த்தர் தூதனை அனுப்புவார். கையை வைத்தி சொல்லுங்க, என்னை விசாரிக்கிற கர்த்தர் தூதனை அனுப்புவார். வெளிச்சம் பிரகாசித்ததும் இருட்டு மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருட்டு மாறும், சங்கிலிகள் கடந்து விழுந்தது. இருப்பு கதவு தானாக திறக்கும். உனக்கு முன்னாலே அடைக்கப்பட்டிருக்கிற இருப்பு கதவு தானாக திறக்கும். நீ போக வேண்டிய இடத்துக்கு இந்த வருஷத்திலே போவார், இந்த மாதத்திலே போவார். கர்த்தர் உனக்காக அற்புதம் செய்வார். தடைபட்ட கதவுகள் தானாய் திறக்கும். தள்ளி திறக்காது, தானா திறக்கும். கொஞ்சம் சோதரம் பண்ணுங்க, கரங்களை கொட்டி கட்டுற சோதரம் பண்ணுங்க, கரங்களை கொட்டி கட்டுற சோதரம் பண்ணுங்க, கரங்களை கொட்டி கட்டுற சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். நான் போக வேண்டிய கதவு தானாய் திறக்கும். வெளிச்சம் வரும். கர்த்தர் ஆண்டவர் அவருக்கு இறங்கி நாம் உயிரோடு கூட இருந்த காலத்திலையும் அவனை விசாரித்தான். உயிர் தளர்ந்த பின்பு சபையிலே அவனை பொறுப்பாக ஏற்றிருந்த போதும் கர்த்தர் அவனுக்கான உதவி செய்தார். நீ எங்கே இருந்தாலும் உனக்கு உதவி செய்வான். இந்த வருஷத்திலே நமக்கு நன்மைகள் எல்லாரும் எழுதி நிற்போம். ஆண்டவருடைய சோதனை, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 4 சந்தர்ப்பங்களை சொன்னேன். 4 சந்தர்ப்பங்களையும் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. நேரம் எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம். எல்லாம் எழுதிங்க, பையெல்லாம் முறையிடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா.
விலகினங்களிலே அவர்களுக்கு உதவி செய்வார். குறைகள் எல்லாம் நீக்கி போடுவார். அவர் எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். சகல காரியங்களிலும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தரால் இது உங்களுக்கு நடக்கும். கர்த்தரால் இது உங்களுக்கு நடக்கும். கர்த்தரால் இது உங்களுக்கு கூடும். இயேசுவால் இது உங்களுக்கு கூடும். நடக்கும். பரிசுத்தம் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மத்தியிலே நீர் உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்களை விசாரிக்கிறவராக, எங்கள் மேல் கரிசனை உள்ளவராக, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலும் உம்மிடத்திற்கு பெற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தில் உடைய உதவி தேவையோ, அவர்களை நீ விசாரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ, ஆண்டவரே கரிசனை அவர்களுக்கு தேவையோ அத்தனை காரியத்திலும் நீ கரிசனை உள்ள தேவனாக, உதவி செய்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக இருந்து உடைய பிள்ளைகள் வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இன்றைக்கும் எதிர்பார்த்து வந்திருக்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் நிச்சயமாகவே, உண்மையாகவே, சத்தியமாகவே என்னை விசாரித்தார், எனக்கு உதவி செய்தார், எனக்கு கரிசனையாக இருந்தார் என்று இந்த மாதம் முடிவதற்குள் உடைய பிள்ளைகள் சபையிலே சாட்சி சொல்லும்படியாய், ஒரு சாட்சியாய் உடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, உடைய தாசனுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு பல ஆயிரம் ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதமாக நீ பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். உடைய திரு சமலம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும், வருக மட்டும் இருக்கட்டும். இயேசுவின் இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம், காருண்யம், தயை கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். இப்பொழுதும் உங்களுக்கு உணவு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. எப்போதும் உள்ள சபையார் நீங்கள் சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவும்